Welcome to GK Facts Tamil. Question number 1. Who is the first female sniper of Border Security Force? எல்லை பாதுகாப்பு படையின் முதல் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? A. நிகிதா, B. சுமன் குமாரி, C. ஸ்ரீநிதி, D. தீக்ஷிதா. ஆன்சர் B. சுமன் குமாரி. சுமன் குமாரி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2021ஆம் ஆண்டுல எல்லை பாதுகாப்பு படையில சேர்ந்தாங்க. இவங்களுடைய மன உறுதியை பார்த்து இவங்களுடைய மேல் அதிகாரிகள் சுடுதல் பயிற்சி பற்றிய படிப்பை மேற்கொள்றதுக்காக அனுமதி கொடுத்திருக்காங்க. இவங்க பஞ்சாப்ல தனது படைப்பிரிவோட பணியில இருந்தப்ப எல்லைக்கு அப்பால இருந்து துப்பாக்கி தாக்குதலுக்கு ஆளாக்கி அதுக்கப்புறமா துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்கு அவங்க முன் வந்ததா கூறியிருக்காங்க. Question number 2. Who is the Indian player who has scored the most centuries in international T20 cricket? சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர் யார்? A. விராட் கோலி, B. சூரியகுமார் யாதவ், C. ஹர்திக் பாண்டியா, D. ரோஹித் சர்மா. ஆன்சர் D. ரோஹித் சர்மா. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது D20 கிரிக்கெட் போட்டியில ரோஹித் சர்மா 8 சிக்ஸரோட 121 ரன் எடுத்தாரு. இந்த போட்டியில சதம் அடிச்சது மூலமா தான் அவரு தன்னுடைய D20 போட்டியில 5வது சதத்தை பதிவு செஞ்சாரு. D20 சர்வதேச போட்டிகள்ல அதிகபட்ச சதம் எடுத்தவங்க சூரியகுமார் யாதவ், ஆஸ்திரேலியாவோட கிளவுன் மேக்ஸ்வெல். இவங்க 2 பேரும் 4 சதங்கள் எடுத்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. Question number 3. Who started Punjab National Bank? பஞ்சாப் தேசிய வங்கியை தொடங்கியவர் யார்? A. உத்தம் சிங், B. பாய் பர்மானந்த், C. லாலா லஜ்பத் ராய், D. கிரந்திஹரி பகத் சிங். ஆன்சர் C. லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தவர். இவர் பஞ்சாப்ல பிறந்தவர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கொஞ்சம் கூட பயப்படாம தன்னோட பேச்சால விடுதலை உணர்வை மக்களுக்கு ஊட்டியவர். அதனால பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பல இளம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இவர் முன்மாதிரியாக திகழ்ந்தவர். Question number 4. In which year did the Great Recession that rocked countries around the world occur? உலக நாடுகளை உலுக்கிய பெரும் பொருளாதார மந்த நிலை எந்த ஆண்டில் ஏற்பட்டது? A. 2007, B. 2010, C. 2005, D. 2008. ஆன்சர் D. 2008. உலக நாடுகள் அனைத்தையும் புரட்டி போட்ட பொருளாதார மந்த நிலையை சப்பிரைம் கிரைசிஸ் சொல்றாங்க. அமெரிக்கால ரியல் எஸ்டேட் தொழிலானது 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வரலாறு காணாத ஏற்றத்தை கண்டு வந்தது. இதனால அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதால அதனுடைய பாதிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது பரவுச்சு. இதனால கடன் முடக்கம்ங்கிறது அமலுக்கு வந்துச்சு. கச்சா எண்ணெய் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியை கண்டது. பங்கு முதலீட்டாளர்கள் முதலீட்டை இழந்தாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தது. இந்த நிலைமையானது 2009ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்துல ஓரளவு கட்டுக்குள்ள வந்தது. Question number 5. How many student visas were issued by US embassies in India in 2023? இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் 2023இல் எத்தனை மாணவர்களுக்கு விசாக்கள் வழங்கியது? A. 78 லட்சம், B. 27 லட்சம், C. 1.40 லட்சம், D. 25 லட்சம். ஆன்சர் C. 1.40 லட்சம். அமெரிக்காலேயே தங்கி படிக்கிற 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள்ல 1/4 பங்குக்கு மேல இந்திய மாணவர்களே இருக்கிறாங்க.
விசாக்களை வழங்குறதுல மும்பை, டெல்லி, ஹைதராபாத், சென்னை ஆகிய நகரங்கள் முன்னிலை வகிக்குது. அமெரிக்கா செல்வதற்கான விசா கேட்பவர்களுடைய எண்ணிக்கையில 10ல் ஒருத்தர் இந்தியரா இருக்காங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.